உங்களை பிரியன் வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங். ஒவ்வொரு நாளும் 5 கொஷின் பார்த்துன்னு இருக்கிறோம். ஏன் 5 கொஷின் பார்த்தீங்கன்னா, இந்த சின்னதாக நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது அது கடைசியில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய 100-200 கொஷினை ஒரே நேரத்தில் பார்க்கும்போது ஏற்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு சுமையை இந்த 5 கொஷினாக நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய இலக்கை எட்டலாம். ஓகேங்களா? வாங்க இதில் போகலாம். தமிழ் மீடியம் கொஷின். இப்போங்க ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். முதலில் அறிவியல் அடிப்படையிலான வகைப்பாட்டை முயற்சி செய்தவர் யார்? 1 லின்னியஸ், அரிஸ்டாட்டில், ஆர்ஹெச் விட்டேக்கர், பெந்தம் மற்றும் ஓக்கர். முதல்ல அறிவியல் அடிப்படையிலான வகைப்பாட்டை முயற்சி செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். பி தான் கரெக்ட் ஆன்சர். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? சரிங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். அரிஸ்டாட்டில் தாவரங்களை எதன் அடிப்படையில் சிறு செடி, புதர் செடி மற்றும் மரங்கள் என வகைப்படுத்தினார்? பார்த்தீங்கன்னா உள்ளமைப்பு பண்பு, புற அமைப்பு பண்பு, உடற்செயலியல் பண்பு, உயிர்வேதி பண்புன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கும் புற அமைப்பு பண்பு மேலோட்டமாக இருக்கக்கூடியதை வெளித்தோற்றத்தை வச்சு தான் அவர் இது மாதிரி சிறு செடி, புதர் செடி, மரங்கள்னு பிரித்தார். ஓகேங்களா? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மூணாவது பாருங்கள். ஆர்பிசி பெற்றிருப்பது இல்லாததன் அடிப்படையில் அரிஸ்டாட்டில் விளைவுகளை எத்தனை தொகுதிகளாக குறித்துள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 பார்த்துக்கிறாங்க, பிரிச்சிருக்கிறாரு. அதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வகையாக தான் அவர் என்ன பண்ணார், தொகுதிகளை குறித்துள்ளார். ஓகேங்களா? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? 4வது பாருங்கள். 2 உலக வகைப்பாட்டில் எவற்றுக்கிடையான வேறுபாட்டை அறிய முடியவில்லைன்றாங்க. 1 பாருங்கள். ப்ரோகரியாட்டிக் மற்றும் யூகரியாட்டிங்களா, ஒரு செல் மற்றும் பல செல் உயிரினங்களா, ஒளி செயற்கை பசும்பாசி செய்யும் அல்லது ஒளி செயற்கையை பூஞ்சை செய்ய உயிரினங்களான்னு கேட்குறாங்க. இது எல்லாமேன்னு கேட்குறாங்க. மேற்கூறிய அனைத்துமான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே தான். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மேற்கூறிய அனைத்தும் தான் என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் கொஷின் பாருங்கள். விட்டேக்கர் 5 உலக வகைப்பாட்டை எந்த ஆண்டு முன்மொழிந்தார்னு கேட்குறாங்க. ஏ 1960, பி 1959, சி 1969, டி 1979 பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல முன்மொழிந்தது சி 1969 ஆண்டு தான் அவர் 5 உலக வகைப்பாட்டை உலகம் ஏற்றுக்கிற லெவலில் அறிமுகப்படுத்துகிறாருங்க. ஓகே மை டியர்ஸ், எங்களுடைய வீடியோவுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.